Students, today we are going to discuss about 8th chapter International Economic Organizations. In last lessons we have discussed in last lesson economic international economics என்ன பார்த்துருந்தோன்னா what is international economics scope, gains from trade, what are the types of trade, different authors, classical and modern trade, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே பார்த்துருந்தோம். அப்புறம் எஃப்டிஏ இதெல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இந்த லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யார் ஆர்கனைஸ் பண்ணுறது, யார், எப்படி ஃபண்டு வருது, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷனில் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ரூடி டாபுஸ் என்ன கொட்டேஷன் கொடுத்துருக்காருன்னா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்க்கு, ஃபாரின் கேபிட்டல் இன்ஃபைனைட்லி ப்ரிஃபர் சிச்சுவேஷன். இது எப்போ நடக்குன்னா where the upside potential is vast if risk must be taken to get in. அந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்போது இந்த ஃபாரின் ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணும்போது இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் என்ன மாதிரி கேபிட்டல் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றது, என்ன மாதிரி கேபிட்டல் நம்ம சூஸ் பண்ண போகிறோன்றது இதில் சொல்லியிருப்பாங்க. அதுதான் ரூடி டார்புஸ் வந்து இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கொட்டேஷன்ஸாக கொடுத்துருக்குறாரு. ட்ரேடுனாலே அங்கே ரிஸ்க் இருக்கும், அந்த மாதிரி ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபாரின் கேபிட்டல் நம்ம சூஸ் பண்ண முடியும் அப்படின்றத அது என்னெல்லாம் இந்த லெசனில் நீ தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. வி ஆர் கோயிங் டு லேர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் in enhancing the magnitude of global business. இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், அவங்களாம் எப்படி இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் அவங்களோட ரோல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிற போகிறோம். அண்ட் டு நோ த அப்ஜெக்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் IMF, வேர்ல்டு பேங்க் அண்ட் WTO அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் டு ஸ்டடி அபவுட் ட்ரேட் பிளாக்ஸ் லைக் SAARC, ASEAN, BRICS and their objectives, functions and achievements. These are the things we are going to learn from this international economic organizations. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்துருந்தோம். என்னென்னா பேசிக் ட்ரேட், கெயின் ஃப்ரம் ட்ரேட், டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், BOP, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்த்துருந்தோம். when trade takes place among countries, the developed countries always stand to gain and the less developed countries, LDCs, suffer from adverse terms of trade as well as balance of payment and they affect their exchange rate. இதெல்லாமே லாஸ்ட் லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்படி டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் சக்ஸஸ் பண்ணுறாங்க, லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் சஃபர் ஆகுறாங்க, அதனால் அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தோன்னா த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் ஆஃப் 1930s, ஆல்ரெடி வி நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரேட் டிப்ரெஷன் அண்ட் வேர்ல்டு வார் 2. இந்த ரெண்டு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சுச்சுவேஷன் என்ன கொண்டுச்சுன்னா நேஷனலிஸ்டிக் பாலிசிஸ் இன் விச் ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரி இம்போஸ் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியில் ட்ரேட் வைக்க போனால் அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இதுக்கு அந்த ரெண்டு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அண்ட் எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரோல் பண்ண அண்ட் எக்ஸ்சேஞ்ச் டிப்ரிசியேஷன், அதனாலே எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, இம்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வர்றதுக்கு யார் ரெண்டு பேருக்கு காரணமாக இருந்தாங்கன்னா ஜான் மெய்னார்ட் கீன்ஸ் அண்டு ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட். இவங்க தான் அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ். ஜேம் கீன்ஸும் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட்டும், போத் த வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இவங்க தான் இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ். எங்கே வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வரலான்னு சொல்லி பேசினாங்கன்னா பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் 10th ஹிஸ்ட்ரி படிக்கும்போதில் சொல்லியிருப்பாங்க. IMF, வேர்ல்டு பேங்க் அண்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ITO இந்த இயர் 1944 பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேசினாங்க. IMFும் வேர்ல்டு பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு 1945. அந்த IT ஒர்க்கில் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதுக்கு பதிலாக இன்டரிம் அரேஞ்ச்மெண்ட்டாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட் ஆரம்பிச்சிருந்தாங்க. கேட்டுன்றது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்டு ட்ரேட், காமர்ஸ்லாம் வந்திருக்கும். த கேட் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு WTO, World Trade Organization,
from 1995. The IMF, IBRD and WTO headquarters பார்த்தீங்கன்னா IMF வேர்ல்டு பேங்க் ரெண்டுமே ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அந்த டிசின்றது என்னென்னா டிஸ்டிங்க்ட் ஆஃப் கொலம்பியா அப்படின்றது. WTO ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் 1995. அதனால தான் அந்த ஐஎம்எஃப்பும் வேர்ல்டு பேங்க்கும் என்ன சொல்லுவாங்கன்னா சிஸ்டர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, ஒரே இதில் ஸ்டார்ட் பண்ணதுனால. இப்போ ஐஎம்எஃப்பை எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஐஎம்எஃப் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க? த பர்பஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப், இது சிம்பிளாக ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, இடையிலலாம் பார்க்கும்போது பார்த்துக்கோ. இஸ் டு செக்யூர் அண்ட் ப்ரமோட் இக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் கோஆப்ரேஷன் அமங் மெம்பர் கண்ட்ரிஸ். இப்போ எத்தனை பேர் மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 189 மெம்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க, பார்க்கலாம். த ஐஎம்எஃப் என்னது? இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் to assist the member nation to tide over the balance of payment disequilibrium in the short term. IMF பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் இருக்கும், வேர்ல்டு பேங்க் லாங் டேர்ம் வரும். நோட் பண்ணிக்க இந்த பாயிண்ட். At present the IMF has 189 member countries with Republic of Nauru joined in 2016. இந்த நவ்ரு ஜாயின் பண்ண 2016 ஜாயின் பண்ணதோட 189 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். இதுதான் ஐஎம்எஃப் அந்த மெம்பர் கண்ட்ரிஸ். த ரிபப்ளிக் ஆஃப் நவ்ரு, எ டைனி சவுத் பசிபிக் ஐலாண்ட் நேஷன் இன் பசிபிக் ஓசன், became the 189th member of International Monetary Fund and வேர்ல்டு பேங்க். ஐஎம்எஃப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் எதுலேயும் மெம்பர்ஸாக இருப்பாங்க, வேர்ல்டு பேங்க்லேயும் மெம்பர்ஸாக இருப்பாங்க. Objectives of IMF. First objective, to promote international monetary cooperation among the member nations. If any problem arises regarding monetary, they have to negotiate. And to facilitate faster and balanced growth of international trade. If any disequilibrium appears, it will be solved by IMF. Third objective, to ensure exchange rate stability. Last lesson படிச்சிருக்கோம் exchange rate na. By curbing competitive exchange depreciation. என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரி அவங்களோட கண்ட்ரியை டிவேல்யூட் பண்ணி காட்டிட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து ஃப்ளக்சுவேஷனில் வச்சுருப்பாங்க. அப்படிலாம் பண்ண விடாமல் இந்த ஐஎம்எஃப் வந்து தடுத்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை. அண்ட் ஃபோர்த் அப்ஜெக்டிவ், டு எலிமினேட் ஆர் ரெடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் இம்போஸ்ட் பை மெம்பர் நேஷன்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரி என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோலை போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் அதிகமாக செய்யாமல் பார்த்துக்கிறதுக்காக. And to establish multilateral trade and payment system in respect of current transaction instead of bilateral trade agreements. And sixth objective, to promote the flow of capital from developed countries to developing countries. அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யான்ற மாதிரி கண்ட்ரியில் இருந்த கேபிட்டல்ஸ்லாம் இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ், ஆஃப்ரிக்காவில் இருக்க டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போய் சேர்கிற மாதிரி இந்த ஐஎம்எஃப் பண்ணுவாங்க. Seventh objective, to solve the problem of international liquidity. இந்த லிக்விடிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சால்வ் பண்ணுறதும் இந்த ஐஎம்எஃபாக தான் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி. தேர்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா அது ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், ஃபோஸ்டர் சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத், லாங் டேர்ம் சஸ்டைனபிள்னா ஸ்டெடி இன்க்ரீஸ் அந்த மாதிரி. அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் வரும்போதெல்லாம் அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஐஎம்எஃப் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பிரிங்கிங் ஸ்டெபிலிட்டி இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். த ஐஎம்எஃப் இஸ் மெயின்டைனிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி அண்ட் எம்பசைசிங் டிவேல்யூவேஷன் க்ரைட்டீரியா, எந்த அளவுக்கு ஒரு கரன்சி டிவேல்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரெஸ்ட்ரிக்டிங் மெம்பர்ஸ் டு கோ இன் ஃபார் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு தடுப்பாங்க. And also to buy or sell gold at prices other than declared par value. ஃபேஸ் வேல்யூக்கு கம்மியாக போயிடாமல் அந்த கோல்டை விற்று வாங்கி அந்த ஒர்க்கெல்லாம் யார் பண்ணிகிட்ருப்பாங்க? இந்த ஐஎம்எஃப். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கரெக்டிங் பிஓபி டிஸ்இக்லிபிரியம். The IMF is helping the member countries in eliminating or minimizing the short period disequilibrium.
இந்த ஐஎம்எஃப் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, ஷார்ட் பீரியடில் இருக்கிற இந்த டிஸ்இக்லிபிரியம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்க டிஸ்இக்லிபிரியம் சால்வ் பண்ணுறதுன்னு அதுதான் இங்கே செஞ்சிட்ருக்காங்க. இந்த இயர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எப்படின்னா எய்தர் பை செல்லிங் ஆர் லெண்டிங், விற்றோ இல்லை கடன் கொடுத்தோ இல்லை அவங்க கரன்சியவே வாங்கி அது மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவில் வந்து டிஸ்இக்லிபிரியம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு அந்த கரன்சியே கொடுத்து கரன்சிஸ் எல்லாம் கொடுத்து கடனாவோ இல்லாட்டி விற்ற கொடுத்து அந்த டிஸ்இக்லிபிரியம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. அண்ட் டிட்டர்மைனிங் பேர் வேல்யூ, IMF enforces the system of determination of pair value of a currencies of the member countries. பேர் வேல்யூன்றது அந்தந்த கண்ட்ரியோட வேல்யூஸ் இருக்குல்லையே ஒரு டாலர்கள், இது எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்டிக்கல் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆஃப் IMF இருக்குல்லையே அதுபடி ஒவ்வொரு கண்ட்ரியுமேவும் அவங்களோட கரன்சி வேல்யூவை கோல்டு டேர்ம்லேயோ இல்லாட்டி US டாலர்லேயோ டிட்டர்மைன் பண்ணணும். Under this article, IMF ensures smooth working of international monetary system in favor of some developed countries அப்படின்ற குறையும் சொல்கிறாங்க. And balancing demand and supply of currencies, இதை எப்படி சப்ளை டிமாண்ட் பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா IMF is entrusted with the important function of maintaining balance between demand and supply of various currencies. இப்போ ஒரு கண்ட்ரியோட கரன்சி வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதை ஸ்கேர்ஸ் கரன்சின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த கரன்சி கோல்டை கொடுத்து வாங்கியோ இல்லாட்டி அவங்க கரன்சியை கொடுத்து வாங்கிட்டு அந்த கரன்சியை வந்து என்ன செய்வாங்கன்னா இப்போ அந்த கோல்டை கொடுத்து வாங்கும்போது அவங்களுக்கு என்ன செய்ய நிறைய பணம் கிடைக்கும் இல்லையா, அப்போ அவங்களோட கரன்சியோட சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இப்படி தான் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறது. ரெடியூசிங் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், த ஃபண்டுன்ற யார் IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். அதோட எய்ம் பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் சுங்கவரி மற்ற ட்ரேட் பேரியர்ஸ் எல்லாம் குறைக்கிறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா மெம்பர் கண்ட்ரிஸு அந்த இப்போ வீக்காக இருக்குல்லையே கண்ட்ரிஸ் லெஸ் டெவலப்டு அவங்களுக்கு போய் சேர்கிற அந்த ரிசோர்ஸ் எல்லாம் போகாமல் தடுத்து நிறுத்துறத இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மூலிமா என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடலாம். அதுதான் அவாய்டு டிஸ்கிரிமினேட்டிங் ப்ராக்டிசஸ், ரிமூவிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரெமிட்டன்ஸ், இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படுது. அண்ட் சிக்ஸ்த்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். IMF is providing different borrowing and credit facilities with the objective of helping the member countries. These credit facilities offered by it include basic credit facility, extended fund facility for a period of 3 years, compensatory financing facility, structural adjustment facility. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர்ட் பை IMFன்ற அடுத்த ஹெட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணலாம் எலாபரேட்டாக. இந்த மாதிரி கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து மெம்பர் கண்ட்ரிஸை டிஸ்இக்லிபிரியம் வரும்போதெல்லாம் ஈக்குவலாக்கிறதுக்காக IMF இந்த ஃபெசிலிட்டிலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் IMF ஆர் குரூப்ட் அண்டர் 3 ஹெட்ஸ். என்னென்ன குரூப்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல், ரெகுலேட்டரி, கன்சல்டேட்டிவ். ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டு கரெக்ட் ஷார்ட் அண்ட் மீடியம் டேர்ம் டெஃபிசிட் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ரெகுலேட்டரி பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் கான்டக்ட். இப்போ ஒரு கண்ட்ரி வந்து கொடுக்கல் வாங்கல மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க இல்லாட்டி வாங்கின திரும்ப கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. கன்சல்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அண்ட் டெக்னிக்கல் கன்சல்டன்சி வந்து எந்த கண்ட்ரிக்கு கிடைக்காம இருக்கோ அவங்களுக்கு IMF வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க.